வணக்கம். நான் சாகுலம். இது தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர். இன்னைக்கு உலகமே உற்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, உலகமே அப்படியே அதல பதல அடைந்து கொண்டிருக்கக்கூடிய கோட் படம், அதை பத்தி தளபதி ரசிகனா தளபதி தொண்டனா பேசாம எப்படி சுமார் 15 பில்லியன் வியூஸ் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்குது. ரியல் டைம் வியூஸ் 15 பில்லியன் போய்கிட்டு இருக்குது யூடியூப்ல. 1 பில்லியனுக்கு மேல ரசிகர்களுடைய லைக்ஸ் அள்ளி குவிக்குது, வியூஸ் அள்ளி குவிச்சுட்டு இருக்குது. இது எதிர்பார்த்த ஒன்றுதான். இந்த ஒரு சின்ன படத்துக்கு, ஒரு சின்ன இதுக்கு தலைவருடைய அப்படியே என்ன கிடங்கு விசிலப்போடு சிங்கிள் டிராக்ல அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ரசிகர்கள் நோக்கி. அதுல தன்னை விமர்சிக்கிறவர்களுக்கு ஒரு பாடம் சொல்லியிருக்கிறார். என்ன தெரியுமா? ஏய், என்னுடைய இறுதி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை, கடைசி மூச்சு இருக்கும் வரை நான் எடுத்த கொள்கைக்காக, எடுத்த நிகழ்ச்சிக்காக, எடுத்த கட்சி இயக்கத்துக்காக நான் நிற்பண்டா அப்படின்னு தலைவர் அடிச்சு சொல்லியிருக்காரு. அந்த பாட்டுல தொண்டர்கள்ட்டையும் சொல்லியிருக்காரு. இன்னும் நம்ம சிறப்பா செயல்படும் நம்மளை உற்சாகப்படுத்தி இருக்கிறாரு. என்னுடைய ரசிகர்கள், என்னுடைய தொண்டர்களுக்கு அவர் அறைகோலாக விடுக்கிறாரு. அதுக்குள்ள அரசியல் இல்லாமலா இருக்கு. ஆகா, கேட்பதற்கு அருமை. இனி பார்க்கணும்னா அதுக்காக அப்படியே காணக்கண் கோடி உனக்கு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, அப்படியே ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாட்டு, ஒரு சிங்கிள் ட்ராக்கு, தளபதியோட ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியாவில், உலகம் முழுவதும் கண்கள் உற்று நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்குது. தளபதி இன்னைக்கு ஒரு தமிழக வெற்றி கழகம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு மாநாடு நாளைக்கு அறிவிச்சு நடத்தினா எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. 1796 ஆண்டு முதல் அரசியல் மாநாட்டை பெடரலிசம் என்கிற தத்துவார்த்தத்தை கொண்டு அலெக்சாண்டர் ஹாமில்டன் வெர்ஜீனியா நகரிலே நின்று அறைகூர் விடுத்த பொழுது அனைத்து கனவுகளும் அடைக்கப்பட்டு, வீடுகள் எல்லாம் காலி செய்யப்பட்டு, அங்கே மாநாட்டு திடலிலே வந்து இங்கே அரசியல் என்ற ஒரு மாற்றம் வருகிறது, இதுவரை இல்லாத ஒரு தத்துவார்த்தத்தை சொல்கிறார்கள் என்று எல்லோரும் வெளியே வந்து பார்த்தார்கள். அதை போல அதையெல்லாம் தாண்டி இந்த பெடரலிசத்துக்கு எதிராக ரிபப்ளிகிசம் என்ற விஷயத்தை ஜான் பெக்கின்சன் கொண்டு வந்து அதற்கு ஒரு எதிர்ப்பை தெரிவித்து அவர் ஒரு மாநாட்டை கொண்டு வருகின்ற பொழுது அங்கே சிதறி அடித்து மிகப்பெரிய பிரளயமே நிகழ்ந்தது. அதே போல ஒரு பிரளயம் நடக்க போகிறது. இந்த பெடரலிசம், ரிபப்ளிகிசம் என்கின்ற முதல் அரசியல் தத்துவார்த்தம் இந்த உலகிலே அமெரிக்க நகரில் வெர்ஜீனியாவிலே எடுத்து வைக்கப்பட்டது பொழுது இது என்ன, இது ஒரு வித்தியாசமா இருக்கு, மாற்றமா இருக்குது என்று பார்த்தார்களே, அதை போல உறுதியாக நான் சொல்லுவேன், விசில போட்டு சொல்லுவேன், டெபினட்டா மாற்றம் தமிழ்நாட்டில் இவரை விட்டால் யாராலும் தர முடியாது. இவர் சொல்லுகின்ற தத்துவார்த்தங்களுக்கு மாற்று தத்துவார்த்தங்கள் யாருமே சொல்ல முடியாது. தளபதி சொல்ல போற விஷயங்களுக்கு மாற்று யாராலும் சொல்ல முடியாது என்கின்ற வகையிலே அந்த மாநாட்டு தத்துவார்த்தங்கள் இருக்கும், அந்த மாநாட்டு ஏற்பாடுகள் இருக்கும் என்று எனக்கு உறுதியான நம்பிக்கை உண்டு. இதையெல்லாம் தாண்டி மாநாட்டுக்காக முதல் முறையாக தமிழகத்தின் வீடுகள் எல்லாம் காலி செய்யப்பட்டு, அடைக்கப்பட்டு, கிராமங்கள், நகரங்கள் எல்லாம் குடும்பமா காலி செய்து அந்த மாநாட்டை நோக்கி அலை கடலென நிச்சயமாக தமிழகமே திரண்டு வரும். அது எதை போல என்று சொன்னால், ஏதென்ஸ் நகரிலே சாக்ரட்டிஸ் என்கின்ற ஒரு மாமேதை அரசியல் தத்துவார்த்தத்தை ஒரு குன்றின் மேல் ஏறி நின்று கொண்டு உன்னையே நீங்க அறிவார் என்கின்ற அரசியலின் அச்சாணி தத்துவங்களை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சென்ற பொழுது புதுமையாக இருக்கிறது. இது சாத்தியமா, நிச்சயமா இவர் நடத்தி விடுவாரா என்கின்ற ஆச்சரியங்களையும் கிளேச்சியங்களையும் எண்ணத்திலே ஒரு மிகப்பெரிய மன சந்தோஷத்தையும் மன கிளர்ச்சியையும் ஏற்படுத்தினாரே, அதை போல தளபதியுடைய பேச்சு அங்கே அமையும், தளபதியினுடைய திட்டங்கள் அதை போல அமையும். உலகத்தில் எந்த நாட்டிலும், எந்த தேசத்திலும், எந்த அறிஞரும் சிந்திக்க முடியாத தத்துவார்த்த சித்தாந்தங்களை நிச்சயம் அங்கே தமிழகத்திற்கு ஒரு மாற்றத்தை நோக்கி தளபதி வைப்பார். இதெல்லாம் தாண்டி தொண்டர்களோட நினைச்சு பாருங்க, எவ்வளவு வருவாங்க, எப்படி வருவாங்க, உலக அளவில் திரண்டு வருவாங்க. விமான டிக்கெட்டுகள் ஃபுல்லாகும், ரயில் நிலையங்கள் எல்லாம் கூட்டங்கள் வழிந்தோடும், பேருந்து நிலையங்களிலே பஸ் கிடைக்காம தவிக்க போறாங்க. ஏனென்று சொன்னால் மாநாட்டிலே அவரவர் கிடைத்து, ஏன்னா இது தொண்டர்கள் மட்டும் வரப்போதில்ல, மக்கள் பங்கேற்க போறார்கள். மக்கள் இயக்கமாக என்னைக்கு தளபதி எந்த நேரத்துல 2009 மக்கள் இயக்கம் பேர் வச்சான்னு தெரியல, மக்கள் இயக்கமாக உறுதியாக வரப்போகிறார். நான் செல்கின்ற இடங்களும் இதை நான் கேட்கின்றேன், பார்க்கின்றேன், செவிமடுக்கின்றேன். இது
நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்படியே மக்கள் இயக்கமாக திரண்டு வரப்போறார்கள். தொண்டர்கள் எல்லாம் எப்படி வரப்போறாங்கன்னு தெரியல, எந்தெந்த தேசத்திலிருந்து வரப்போறாங்கன்னு தெரியல, எந்தெந்த நாடு, எந்தெந்த தேசம், எந்தெந்த மாநிலம், பக்கத்து மாநிலத்திலிருந்து எத்தனை பேர் வரப்போறாங்கன்னு தெரியல, யாரா எந்தெந்த ரூபத்தில் வரப்போறாங்க. நட்சத்திரங்கள் எப்படி வானத்திலே நிலவை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டு ஜொலி ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு முழு நிலவு காலத்திலே, அதை போல ஒவ்வொருவரும் அன்னைக்கு தளபதி, நானும் அன்னைக்கு தளபதி தான், நானும் அன்னைக்கு தளபதி தான், நீயும் தளபதி தான், நானும் தளபதி தான் என்று ஒவ்வொரு தொண்டர்களும் தளபதியாக மாறப்போறாங்க. தமிழக மக்கள் எல்லாம் தளபதியாக, நான் தளபதி, நான் தளபதி, நீ யாரு, நானும் தளபதி, நீ யாரா, நான் தளபதி என்று தளபதியாக தன்னை பாவித்து வரக்கூடிய அந்த தொண்டர் படையை கட்டுப்படுத்த முடியாத அலைகளாக வரப்போகின்ற அந்த படை எப்படி இருக்கும் நினைச்சு பார்த்தா, ஒரு நடுத்தரவன் இருக்காரு, ஒரு படித்தவன், எனக்கே அப்படியே பேச்செல்லாம் குளறுது, நடுங்குது. அப்ப ஒரு சாமானிய தொண்டருடைய நிலையை நினைச்சு பாருங்க, அப்படியே தட்டு நிற்பார்கள். தமிழகமே திரும்பி பார்க்கும், ஏன் இந்த உலகமே திரும்பி பார்க்கும் இப்படி ஒரு மாநாடை, இப்படி ஒரு கூட்டத்தை, இப்படி ஒரு வரலாற்றை இனி உலகத்தில் யாரும் நடத்த போவதில்லை என்று தளபதி நடத்தி காட்டுவார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த மாநாடு என்பது சிறப்பிலும் சிறப்பு. இந்த தளபதியை என்ன வேணாலும் பேசிடலாம், அவரை வச்சு நம்ம பிரபலம் தேடிக்கலாம், அவரை வச்சு நம்ம வயிற்று பிழப்பை நடத்தலாம் நினைக்கிறவங்களுக்கு வாய் அடைப்பல்ல, மூக்கு மேல் விரலை வைத்து கண்கள் விரிந்து இப்படியும் நடக்குமா, கடலால் திரண்டு இருக்கிறார்களே கூட்டம் என்று கண்களை நிற்க வைக்கக்கூடிய, ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழலை உருவாக்கும். எதிரியும் வண்டியிட வைப்போம், எதிரியும் வண்டியிட வைப்போம். நாங்கள் வீழ்த்த முடியாத சக்திகள் எல்லாம் வீழ்த்ததாக அந்த மாநாடு அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அத்தகைய மாநாடு சிறப்பாக நடக்கணும்னா தளபதி இலக்கு 2 கோடி உறுப்பினர், 2 கோடி அல்ல, என்னுடைய இலக்கு, நம்ம தொண்டர்களுடைய இலக்கு 3 கோடி உறுப்பினர்கள் என்கின்ற நிலை இருக்க வேண்டும். தளபதி பாட்டுல சொன்ன மாதிரி 10 இன்னும் சிறப்பாக செயல்படு என்ற தாரக மந்திரத்தை நெஞ்சிலே ஏற்றி மனதிலே சிந்தித்து இந்த வீடியோவை முடிக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் தலைமை பீடத்தில் ஏறும், மாநாடு அதற்கு உறுதி செய்யும் என நம்பிக்கை தெரிவிக்கிறேன். வணக்கம்.